இது ஆலயம் 90 கோவையின் அடையாளம். ஆலயம் 90 இது கோவையின் அடையாளம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா தேசிய இயற்கை வேளாண்மை மாநாட்டுக்கான வழிகாட்டல் குழுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அங்கதான் இருக்கோம். ஸோ உள்ள போய் அவங்க என்ன பண்றாங்க இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நடக்கக்கூடிய சிறப்புமிக்க தேசிய இயற்கை வேளாண்மை மாநாடு கோவை மண்டல 6வது ஆலோசனை குழு கூட்டம் இன்று எனது பிறந்த நாள் அன்று கோவை மண்டலத்தில் நடப்பது எனக்கு ஒரு வெற்றிகரமாக ஒரு மிகவும் எனக்கு சந்தோஷமான செய்தியாக இருக்கின்றது. இந்த பிறந்த நாளில் இவ்வளவு பேர் கூடியிருந்த நேரத்தில் இன்று எனது பிறந்த நாளுக்கு தமிழக அனைத்து விவசாய சங்கங்களினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைவர் அவர்களுக்கும் நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் தமிழ்நாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் பாலை கருப்பையா அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்புமிக்க ஆலோசனை குழு கூட்டத்தில் நமது தமிழகத்திலேயே கோவை மாவட்டத்தில் அது ஒடிசியாவில் நடக்கக்கூடிய வேளாண் உற்பத்தியாளர்களுடைய ஒரு மாநாடு சிறப்புமிக்க இவ்வளவு பெரிய மாநாட்டை ஏற்பாடு செய்யக்கூடிய வேளாண் துறையைச் சேர்ந்த நமது ராமசாமி ஐயா அவர்கள் முயற்சியாலும் பலாக் கருப்பையா அவர்கள் வாழை கருப்பையா அவர்களுடைய முயற்சியாலும் நமது தமிழக அனைத்து விவசாய சங்கங்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் PR பாண்டியன் தலைவர்களுடைய முயற்சியாலும் முதல் ஒரு கருத்து பரிமாறிக்கொள்வதற்காக அன்னபூர்ணா ஹோட்டலில் கடந்த மாதம் ஏற்பாடு செய்கிறார்கள். ஏற்பாடு செய்வதற்காக இவ்வளவு காலதாமதமின்றி வருகின்ற செப்டம்பர் 12, 13, 14 நடக்கக்கூடிய காலகட்டத்திற்கு இன்று முதல் அதுக்கு ஆயத்தமாகி சிறப்பாக ஏற்பாடு செய்வதை நாங்கள் நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கத்தின் சார்பாக இதற்கு என்ன முடியுமோ எங்களால் கொங்கு மண்டலத்தில் நடைபெறுவதால் என்ன இதற்காக மக்களை திரட்ட முடியும், இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை நாங்கள் முழுமையாக ஈடுபட்டு செயல்படுத்துவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேர் பெருமாளுங்க, சேலம் மாவட்டம். மரவள்ளிக்கிழங்கு மற்றும் மக்காசோளம் பயிரிடுகிறோம். எங்கள் காட்டில் மரவள்ளிக்கிழங்கு வைக்கிறோம் என்றால் முதல்ல உழவடை 3-4 உழவடை செய்து அந்த உழவடையில் அடி உரம் போட்டு குச்சை துண்டு பண்ணி நட்டு அதுக்கு களை எடுத்த பிற்பாடு அப்புறம் ஒரு முறை உரம் வைக்க வேண்டும், அப்புறம் தண்ணி பாய்ச்ச வேண்டும், அப்புறம் அதுக்கு பிற்பாடு ஒரு களை எடுக்க வேண்டும். 3வது களைக்கு குச்சி உயரமாக வந்துடும், நிழல் கட்டிவிடும். அங்கே அந்த புற்கள் முளையாது. அப்போ நிழல் கட்டி விட்டால் அந்த செடி உயரமாக வந்துடும், அந்த களையை எடுக்க தேவையில்லை. அது கிட்டத்தட்ட 8 மாதம் 9 மாதம் 10ஆம் மாதத்தில் அந்த மரவள்ளிக்கிழங்கு பருவத்துக்கு வந்துடும். அப்பொழுது நல்ல இடை வரும். அந்த 10ஆம் மாதத்தில் அந்த கிழங்கை எடுத்தால் மாவு சத்து அதிகமாக இருக்கும். இந்த மரவள்ளிக்கிழங்கினுடைய உற்பத்தி ஆகின்ற சவ்வரிசி சேகோபேட் சவ்வரிசை பள்ளி பிள்ளைங்களுக்கு பாயாசமாகவும் மதிய உணவு திட்டத்திலையும் கொடுக்கலாம், காலை உணவு திட்டத்தையும் கொடுக்கலாம். இதனால் அரசு இதை நேரடியாக கவர்மெண்ட்டே கொள்முதல் பண்ணி
பள்ளி குழந்தைகளுக்கு உணவாக கொடுத்தால் விவசாயிகளுடைய வருமானம் உயரும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயரும், அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். தமிழ்நாடு இயற்கை உழவர்கள் மற்றும் ஆர்வலர் கூட்டமைப்பு சார்பில் வருகிற செப்டம்பர் 12, 13, 14 தேதிகளில் உலகளாவிய அளவிலான இயற்கை விவசாயிகள் மாநாடு, கருத்தரங்கம், காட்சி கூடங்கள் கோவை கொடிசியா மைதானத்தில் நடத்த உள்ளது. அதற்கான மண்டல அளவிலான கலந்துரையாடல் கூட்டங்களை இயற்கை உழவர்களோடு இணைந்தும் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிற வகையில் வணிகர்களையும் ஈடுபாடு உள்ளவர்களையும் ஆர்வலர்களையும் இணைத்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பாரம்பரிய விவசாய முறைகளுக்கான விஞ்ஞானிகள் விவசாயிகள் தான். எனவே விவசாயிகள் தான் பாரம்பரியமான விவசாய முறைகளை கையாள முடியும். அதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களுக்கு லாபகரமான விலையோடு சந்தை உத்தரவாதம் வேண்டும் என்கிற பல்வேறு பார்வைகளோடு பன்முகத்தன்மையோடு இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. நம்மிடம் இருக்கிற தொழில்நுட்பத்தை உலகளாவிய அளவில் பகிர்ந்து கொள்வது, உலகளாவிய சந்தையில் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை விற்பனை செய்வது உள்ளிட்ட கருத்துக்கள் இந்த மாநாட்டில் இடம்பெற உள்ளது. உலகளாவிய ஆளுமைகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். பாரத பிரதமர், தமிழக முதல்வர் உள்ளிட்ட பேராளுமைகளையும் இதில் அழைக்க இருக்கிறோம். இந்த மாநாடு இந்திய விவசாயிகளுக்கு ஒரு விடியலை உருவாக்குகிற மாநாடாக இது கோவை கொடிசியாவில் நடைபெறும். ஆகவே இந்த மாநாட்டிற்கு பிறகு விவசாயிகள் புதிய பார்வையோடு வேளாண் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பெறுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த மாநாடுகளை ஏற்பாடு செய்து வருகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சந்தை வசதி இல்லாததால் கொள்முதல் உத்தரவாதம் நெல்லுக்கு மட்டுமல்ல. எனவே தமிழ்நாட்டில் 70% விளைநிலங்களில் நெல் உற்பத்தியை செய்து வருகிறார்கள். எனவே இயற்கை விவசாயம் 5 முதல் 10% நிலப்பரப்பிலான அளவில் சாகுபடி செய்து வருகிறோம். அதனை உற்பத்தி செய்வதிலும் அதை சந்தைப்படுத்துவதிலும் மிகப்பெரிய பின்னடைவு இருக்கிறது. உற்பத்தி செய்வதில் மகசூல் குறைவான மகசூல் கிடைத்தாலும் லாபகரமான தொழிலாக இருக்கும். ஆனால் அந்த உணவுப் பொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிற போது தான் அது லாபகரமான தொழிலாக மாறும். அதற்கான தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய சிறு குறு முதலீட்டாளர்கள், விவசாயிகள், வர்த்தகர்கள் கொண்ட ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினால்தான் இயற்கை விவசாயத்தை சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும், லாபகரமான விலை கிடைப்பதற்கான அடிப்படை கண்ணோட்டத்தோடு கூடிய மாநாடாக இந்த மாநாட்டை நடத்துகிறோம். ஆகவே உற்பத்தி செய்கிற பொருள் நஞ்சற்ற உணவுப் பொருளை நாம் உற்பத்தி செய்கிறோம். மருத்துவ குணம் கொண்ட உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கிறோம். எனவே இந்த உணவுப் பொருட்கள் முழுமையும் மக்கள் வாழ்வியல் தனக்கான மாற்றத்தை உருவாக்குகிற போது இயற்கை விவசாயம் உற்பத்தி அதிகப்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கையை இந்த மாநாட்டில் உருவாக்கும். ஓகே, இன்று பார்த்திங்கன்னா தேசிய அதாவது இயற்கை வேளாண்மை விவசாயிகள் மாநாடு. இந்த மாநாடு வந்து இறக்குறோம். எல்லாருமே பேசுகிறது என்னென்னா இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயம். மரம் இல்லாமல் இயற்கை விவசாயம் யாராவது பண்ணிட முடியுமா? நம்மளோட விவசாயம் ஆரம்பித்ததே வனங்களில் தான் ஆரம்பித்தது. அப்படி வனங்களில் ஆரம்பித்த விவசாயம் எப்படி ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அழைப்பார்கள். அந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அன்றைக்கி இருந்த காலத்திலிருந்து இன்றைக்கி எப்படி மாறுபடுதுன்னா இன்றைக்கி தொழில்நுட்பம் சார்ந்த விவசாயம். அதைத்தான் நாங்கள் சொல்லுவது இனி இயற்கை விவசாயம், பல்பயன் வேளாண் காடுகள். இது இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணவே முடியாது. மரம் இல்லாமல் விவசாயம் இனிமேல் நடக்காது. இட்ஸ் கால் ரீஜென்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சர். அந்த கருத்தில் தான் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள 7 தட்பவெப்ப மண்டலங்களுக்கு ஏற்றவாறு பல்வேறு விதமான மாதிரி பண்ணைகளை உருவாக்கியுள்ளோம். இந்த மாதிரி பண்ணை எதற்குன்னா மண்வளம் பாதுகாக்கப்படும், நீர்வளம் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழல் வளம் பாதுகாக்கப்படும். இதன் மூலமாக விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய சந்தை வாய்ப்புகள், 2வது மதிப்பு கூட்டக்கூடிய சந்தை வாய்ப்புகள், 3வது இந்த கார்பன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம், இது அனைத்தையும் உள்ளடக்கிய கொண்டு வரதுக்கு தான் இருக்குது. அதில் உண்மையிலேயே இந்த விவசாய மாணவர்களில் விவசாயிகளுக்கு என்ன வேணும்? அவர்களுக்கு சரியான தொழில்நுட்பம், 2வது மதிப்பு கூட்டு தொழில்நுட்பம், 3வது சந்தை நிலவரம், 4வது நெட்வொர்க்கிங் லிங்கேஜஸ். இந்த நெட்வொர்க்கிங் லிங்கேஜஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வேளாண் காடுகளிலேயே பெரிய நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணியிருக்கு. எந்தெந்த பிரச்சனைகள் எங்கே வரும் விவசாயிகளுக்கு? உற்பத்தியில் ஆரம்பித்து சந்தை நிலவரம், ப்ரொடக்ஷன் டு கன்சம்ஷன் சிஸ்டம், இந்த உற்பத்தி டு சந்தை நிலவரம், இது அனைத்தையுமே உள்ளடக்கி தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கருத்துரைவை கொண்டு வருவதற்காக இந்த மிகப்பெரிய மாநாடு உண்மையிலேயே பல்வேறு நிறுவனங்களை இணைந்து நடத்தப்படுகிறது. இதில் என்னென்ன இதனால் உருவாக்கக்கூடிய கொள்கைகள், வழிகாட்டு நெறிமுறைகள் உண்மையிலேயே அரசுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும்
மிகப்பெரிய பங்களிக்கும். அதன் மூலமாக வருங்காலத்தில் தமிழகத்தில் விவசாயம் மென்மேலும் பெருகப்பட்டு அதன் மூலம் விவசாயிகளின் வருமானம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை வளம் பாதுகாப்பு இதையெல்லாம் மீறி அனைவரும் அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற கான்செப்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாநாடு உருவாக்க வேண்டும் இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு இந்த மாநாடு வெற்றி பெற அனைத்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகத்திற்கே உணவளித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருமக்களான உங்கள் அனைவரையும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். கேஆர் நாகராஜன், ராமராஜ் காட்டுங்க. சொந்த ஊர் அவினாசி. தொழில் மித்தமாக திருப்பூர் பஞ்சமுடிக்கு வந்தோம். அப்போது திருப்பூரில் எங்கே போர் போட்டாலுமே அந்த போர்லேருந்து தண்ணி எடுத்தோம்னா இன்றைக்கி பச்சை கலரில் வரும், நாளைக்கு சிகப்பு கலரில் வரும், நாளான்னைக்கு வேறு கலர் வரும். அப்போ குடிக்கிற தண்ணியை மேட்டுப்பாளையத்துலேருந்து பவானிலேருந்து தான் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் துபாய் மாதிரி திருப்பூரில் பார்த்த சரித்திரத்தில் நாங்கள் எல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு என்ன மனசில் பட்டது அப்படின்னா, மனிதனாக பிறந்தவங்களுக்கு உணவு முக்கியமாக மானத்தை காப்பாற்றுறதுக்கு உடல் ரொம்ப முக்கியம். பண்டைய காலத்தில் மக்கள் காட்டடித்து விலங்குலேருந்து அடித்து சாப்பிட்டு காய்கறி சாப்பிட்டு இருந்தாங்க. மண்ணை பதப்படுத்தி உழுது விவசாயத்தை கண்டுபிடிச்சது முதல் நாகரிகம் விவசாயத்தில் தான் வந்தது. அடுத்தது பருத்தி எடுத்து அதில் நூல் எடுத்து முதல் ஆடையாக வேட்டியை தயார் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எல்லாமே. கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அன்னைக்கு அந்த கண்டுபிடிச்ச உடை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்த பின்னாடி எல்லாம் வேட்டிலேருந்து எல்லாம் வேறு கலாச்சாரம், வெஸ்டர்ன் கலாச்சாரம் போயிட்டோம். அப்போ திருப்பூரில் இந்த விவசாயம் பண்ணிட்டு இந்த தொழில் பார்த்துட்டு இருக்கிற போது நான் ஒரு வேட்டி கம்பெனியில் மார்க்கெட்டிங் விற்பனை பிரிவு இருக்கிற போது இந்த அனுபவங்களெல்லாம் பார்த்தேன். நம்ம மானத்தை காக்கிறதுக்கு உடை ரொம்ப முக்கியம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது கலராக இருக்கணுங்கிறது என்ன அவசியம், அது வெள்ளை போட்டாலே இந்த மண் மாசுபடாதே அப்படிங்கிற மனசில் வச்சுட்டு நான் 83 இந்த வெள்ளை வேட்டி சட்டை ஆரம்பித்து ஒரு வெள்ளை சட்டை கட்டுறவங்க நிறைய விவசாயிகள் அதுதான் கட்டுறீங்க. எல்லாத்தையுமே கேரளாவில் போய் பார்த்தா இன்னும் பெண்கள் செட்டு முட்டு கட்டியிருப்பாங்க, வெள்ளை கூட பண்ண மாட்டாங்க, கோராவை தான் கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் அது இருந்துட்டு இருக்கிற கல்ச்சர் இருக்குது. அதனால் அது நேச்சுரல் கண்ட்ரியில் கடவுளுடைய கண்ட்ரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாமே. அந்த நம்முடைய மண்ணு வளம் கெடாது இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்க சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கலர் ட்ரெஸ்ஸு போட்டாங்கன்னா ஒரு சேர மண்ணை கெடுத்துட்டு தான் அந்த கலர் ட்ரெஸ் வருது. அதை மாற்றுறதுக்கு ஒரே வழி, வெள்ளையை போட்டோம்னாலே ஒரு வீட்டில் 100 மரம் வச்சு சமம் மனசில் வச்சு எடுத்து இந்த வேலையை ஆரம்பித்தேன். இன்றைக்கி எங்கள் சம்பந்தி டிட்டி கன்சாமி அது 0 டிஸ்சார்ஜ் பண்ணணும் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி இன்றைக்கி அந்த மண்ணெல்லாம் காப்பாற்றியிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் பவானிலேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு, திருப்பூருக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி இந்த பக்கம் ஏரியாவுக்கு எல்லாமே தண்ணி அங்கே தான் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எத்தனையோ வேலைகளுக்கு இடையில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 12-13 நடக்கக்கூடிய ஒரு கொடிசியா மாநாட்டுக்கு வழிகாட்டல் குழு கூட்டத்துக்கு நீங்கள் எல்லாம் இணைஞ்சு தேசிய இயற்கை வேளாண்மை மாடு நடத்துறதுக்கு ஒரு கருத்தரங்கு போட்டு அதை பற்றி எல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற தகவல் எனக்கு வனமீடியா ஃபவுண்டேஷன் செக்ரட்டரி சுந்தரராஜ் சொன்னாப்புல. உங்களெல்லாம் பார்த்து உங்களெல்லாம் இந்த விஷயத்துக்கு ஒரு உற்சாகம் ஊக்கம் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கூட கலந்து பேசிகிட்டு இருக்கேன். போன வாரம் உடுமல்பேட்டையில் மிகப்பெரிய ஒரு விவசாய கண்காட்சி நடந்தது. இது வரைக்கும் கொடிசியா அது மாதிரி பெரிய பெரிய மெட்ரோபாலி நடந்தது. அந்த சண்முகவேல் பழைய எம்பி அதை எடுத்து மிகப்பெரிய அளவுக்கு பண்ணார். அந்த ஸ்டால் எல்லாமே பார்க்குற போது நிறையா நம்முடைய அவேர்னஸ் வந்திருக்குங்கிறது நல்ல ஒரு அர்த்தமாச்சு எனக்கு. இன்றைக்கி நம்முடைய மக்கள் எல்லாத்துக்கும் செலவுன்றது ரெடி ஆகிட்டாங்க. இன்றைக்கி நல்ல வீடு எவ்வளோ வேணால் செலவழி கட்டுறாங்க, நல்ல துணி இருக்கிறதுலையே
அண்ணன் சொன்னார், ராய்மேன்ஸ்னு சொன்னார். அது மாதிரி எல்லாம் பெரிய பெரிய பிராண்ட் எடுத்து போடுற அளவுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். நல்ல கார் வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே இருக்கிறது தி பெஸ்ட் ஏதோ எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் நல்ல உணவு சாப்பிட்றோமானா அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகபட்சமான கேன்சர் இருக்கக்கூடிய நம்ம பெல்ட்டு தான், ஈரோடு திருப்பூர் இந்த பெல்ட்டு தான். இதுக்கெல்லாம் காரணம் பொல்யூஷன், இதுதான் மெயின் காரணம். கேத்தூர் பழனிசாமி ஐயா பேசுகிற போது சொன்னாங்க, இந்த மான்செஸ்டர் அப்படின்னா பாம்பே சொல்லுவாங்க, சவுத் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து பருத்தி இந்த பக்கம் நிறைய சாகுபடி பண்ணங்காட்டித்தான் வந்து ஸ்பின்னிங் மில்லை இங்கெல்லாம் வந்தது எல்லாமே. அதெல்லாம் இன்றைக்கி மாறி போய் எல்லாம் காடாக கிடக்குது, எல்லாம் சைட்டாக தான் மாறிச்சு. இன்றைக்கி பருத்தி சாகுபடி இல்லை. இன்றைக்கி எல்லாமே வந்து நார்த்தை எதிர்பார்த்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி சூரத்துலேருந்து ஒரு 5 பேர் பெரிய பெரிய தொழில்கள் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் ஃபேர் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஃபேர் பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க. நீங்கள்லாம் கலந்து கூட ஒரு சின்ன மீட்டிங் கூட தான் அதில் வந்து பேசிட்டு வர்றேன். இன்றைக்கி நம்ம எல்லாமே வந்து விவசாயத்தில் வறட்சி ஆனதுனால எல்லாமே பவர்லூமுக்கு போனோம். கிணத்துல தண்ணி இல்லாமல் எல்லாமே மாட்டுத் தொழிலுக்கு போனோம். ஆனால் எப்படி இந்த ஸ்பின்னிங்கு கிரே கார்டை எல்லாமே வந்து ஒரு ரா மெட்டீரியலை தான் இன்றைக்கி அது மாதிரி ஃபினிஷிங் பண்ணுறது எல்லாமே நாட்டில் தான் இருக்குது. எல்லாமே அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ப்ராசஸிங் பண்ணி அந்த தண்ணி கடலில் விட்டுட்டு அவங்களுக்கு காசு கம்மியாகும் போது காசு கம்மியாக கொடுக்க முடியும், எல்லா ப்ராடக்ட்டையும் கொடுக்க முடியும் மாதிரி சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி அதுக்கு அந்த கவர்மெண்ட்டும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாலும் டெக்ஸ்டைல் சிட்டி எப்படி உலகத்தில் டெக்ஸ்டைல்ஸ் சைனா எப்படியோ அந்தளவுக்கு வந்து இந்தியாவில் மிகப்பெரிய டெக்ஸ்டைல் சிட்டி வந்து இன்றைக்கி குஜராத்தில் சூரத் இருக்குது. இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து அதை பற்றி பேசியிருக்காங்க எல்லாத்தையுமே. இதெல்லாம் என்னென்னா நம்முடைய பாரதி சொன்ன மாதிரி உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னு எல்லாமே உழவு செஞ்சாலும் சரி தொழிலை செஞ்சாலும் சரி அதுக்கு முன்னாடி முறையாக பண்ணணும்னா மக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய மிகப்பெரிய 5 வழியில் மிகப்பெரிய முக்கிய அம்சமாக அதைத்தான் வச்சுருக்கோம். இந்த 17 ஏக்கர் இடம், இதில் கட்டிக்கிற கட்டடம், இதில் வந்து ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய விழிப்புணர்வு கூட்டம், இன்றைக்கி தென்னிரா கோவிட்டில் கண்டுபிடிச்சி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இன்றைக்கி சமுதாயத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ஐயா முன்னாள் விசி போய் நாங்கள் அங்கே யூனிவர்சிட்டியில் பார்த்து அவரோட வழிகாட்டுதலில் இங்கே இருக்கிற விஷயத்துலையுமே இஸ்ரேல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். அங்கே போயிட்டு வந்த பின்னாடி தான் தெரிஞ்சது, நான் வந்து தஞ்சாவூர்கார் வந்திருக்காங்க, அங்கெல்லாம் எப்படின்னா மடைய நம்மளுக்கு தஞ்சாவூரை பார்த்துட்டு நம்மளுக்கு பாடாக தெரியும், நம்மளுக்கெல்லாம் தண்ணி இல்லையே அப்படின்னு. அங்கே இஸ்ரேல் போயிட்டு வந்த பின்னாடி தான் தெரிஞ்சது அங்கே தண்ணியும் இல்லை மண்ணும் இல்லை, ஆனால் உலகத்துக்கே விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விழிப்புணர்வு தெரிஞ்சோன்னா நம்முடைய அருமை நம்ம நாட்டில் அத்தனை வளம் இருக்குது. நம்ம நாட்டில் நல்ல மண் இருக்குது, நல்ல வளம் இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது. இதை சரியாக உபயோகப்படுத்தினா நாம் வந்து எந்த காலத்துலேயுமே வந்து இயற்கை விவசாயத்தை நல்லா கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அங்கே போன முன்னாடி வந்தது எல்லாத்தையுமே. அதனுடைய ஏற்பாடு தான் இன்றைக்கி இத்தனை பேரில் இது ஒன்று சேர்ந்தது எல்லாத்தையுமே. இதில் நிறைய சிரமங்கள் இருக்குது. பட் நம்ம எல்லாமே வந்து இப்படி கூட்டம் கூட்டி இது மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நல்லா நடத்தி முதல்ல அதாவது வந்து நம்ம நாட்டில் தலைவர்களுக்கு பஞ்சம் இல்லை, பிரச்சனை எங்கே அப்படின்னா வாக்காளர்களுக்கு தான் பிரச்சனை. அதே மாதிரி விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகிட்ட பிரச்சனை இல்லை, அதை வாங்கி விடக்கூடிய கன்சியூமர் தான் பிரச்சனை இன்றைக்கி. அப்போ இந்த விஷயமெல்லாம் வந்து கன்சியூமருக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஏன்னா நல்ல உணவு சாப்பிட்டா தான் நம்ம அடுத்த தலைமுறை பார்க்க முடியும். இன்றைக்கி கேத்தூர் பழனிசாமி சொன்னாங்க பயோச்சாரை பற்றி. மலடாயிடுச்சு, மனுஷனும் மலடாயிட்டாங்க. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் முக்கு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல். அதுக்கு காரணம் பேண்ட் ஜீன்ஸ் போடுறதான். நம்ம பூமத்திலே கீழ் இருக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடிய பூமியில் இருக்கிறதுக்கு கட்டக்கூடிய ஒரே உடை வேட்டி தான். அது மட்டும்தான் சுவாசிக்கு. நல்லா புரிஞ்சுக்கு. வேட்டி புடவை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, ஆனால் அவங்கெல்லாம் வந்து அவ்வளவு ஒரு பெரிய விஞ்ஞான அடிப்படையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேட்டியும் புடவை அடுப்பில் எரிக்கிறதுனால கிட்னி, கல்லீரல், கணையம் இருக்கிற அத்தனை உறுப்புகளுமே அக்குபஞ்சர் ஆகி மிகப்பெரிய அளவுக்கு செயல்படக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது. அதையெல்லாம் நம்ம மாற்றி முரண்பட்ட கருத்துன்னு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு போன முன்னாடி மண்ணையும் மலடு பண்ணிட்டோம், மனுஷனையும் மலடு பண்ணிட்டோம். இன்றைக்கி ஒரே வழி
பயோசார் இன்றைக்கி 0.4% நுண்ணுயிர் இருந்தால் தான் மண் வளமாக இருக்கும். இது இயற்கை விதி. ஆனால் நம்மகிட்ட 0.04 தான் இருக்குது. இதுக்கு மாற்று பயோசார். இன்றைக்கி அது ரொம்ப ரீசனபிள் ரேட்டுக்கு கொடுக்குறதுல ஏற்படி மிகப்பெரிய அளவுக்கெல்லாம் அதுக்கு ஆர்என்டி பண்ணி வச்சுருக்காங்க வனமண்டிய ஃபவுண்டேஷனில். அதனால் நீங்கள் எல்லாம் வெளியூர்லேருந்து நிறைய எல்லாம் வந்திருக்கிறீங்க எல்லாருமே. நாம் செய்கிற விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயம் இது எல்லாமே. ஏன்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாமே வந்து பொல்யூட் ஆகிடுச்சு. எல்லாமே சாப்பிட்ற பொருளில் எண்ணெயிலேருந்து தண்ணியிலேருந்து சுவாசிக்கிற காற்றுலேருந்து எல்லாமே பொல்யூட் ஆகி போச்சு. எதை எங்கே போய் சாப்பிட்றது என்ன சாப்பிட்றதுன்னு தெரிய முடியல. நாம் வீட்டில் சாப்பிட்டா கூட வாங்கி அனுப்புறதில் கெமிக்கலாக தான் இருந்துகிட்டு சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி அடுத்த ஜென்ரேஷனில் எந்தளவுக்கு வரும் அப்படிங்கிறது பார்க்கும்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது எல்லாம் ஏதோ பொருளாதார அடிப்படையில், ஏதோ ஒரு அறியாமையில், ஒரு அலட்சியத்தில், ஒரு அசால்ட்டாக இருக்கிறதுனால இதெல்லாம் கடந்து போயிட்டு எல்லாத்தையுமே இனி திரும்பி பார்த்தா பெரிய மழையாக தெரியுது பிரச்சனை எல்லாத்தையுமே. ஆனால் இந்த நேரத்தில் இது எல்லாம் நம்ம ஒரு செயல்படுறது இது மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்கலைன்னா அடுத்த ஜென்ரேஷன் இந்த பூமியில் இந்த பிளாட்டனில் இருக்கக்கூடிய பூமி விளையக்கூடிய பூமியை இல்லாத மாறி போயிடும். அந்தளவுக்கு பூமி தாய் இருக்குது. அதைய நாம் நல்லா அனுபவித்து அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமைகள் நமக்கு இருக்குது. அதற்கு தேவையான அத்தனை விஷயங்களை வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே வனமண்டிய ஃபவுண்டேஷனில் ஒவ்வொரு மாதமும் நம்ம அதைய கூட்டம் நடத்தி சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் எல்லாம் ஆர்வலர்களில் வந்து இதெல்லாம் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இதை சரியாக உபயோகப்படுத்திட்டு இந்த நிலையில் நாம் எல்லாருமே இந்த இயற்கை விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் பண்ணி கூட இருக்கிற பக்கத்து விவசாயிகளுக்கெல்லாம் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் அதுக்கு நாங்கள் விருது கொடுத்துட்ருக்குறோம். இயற்கை விவசாயிகளுக்கு விருது கொடுத்துட்ருக்குறோம். இதைய நம்ம பண்ணுறதை பார்த்து நம்ம பக்கத்து இருக்கக்கூடிய நிலபூமிக்கார் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து அந்த ஆர்கானிக்கை தான் வந்து நம்ம விஷமில்லாத உணவை தான் சாப்பிடணும் ஒரு அவேர்னஸ் நம்ம க்ரியேட் பண்ணி இது எல்லாம் நாம் பண்ணி வேறு யாரும் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாம் தான் பண்ணணும். இதில் பிரச்சனை எடுத்தால் 100க்கு அதிகமாக இயக்கமாக நம்ம மாறணும். ஏன்னா அப்போ தான் அடுத்த தலைமுறை காப்பாற்ற முடியும். இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் இணைஞ்சு இப்படியெல்லாம் வந்திருக்கிறத பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. இந்த விஷயம் உலகம் முழுவதும் சென்றடைந்து நம்முடைய இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதற்கும் நம்மள ஒரு இயற்கை சார்ந்த விவசாயத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம நாட்டில் பூட்டானில் பார்த்தா அந்த விவசாயம் இருக்குது. பக்கத்துலேயே நம்ம நாட்டிலேயே இருக்குது, எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். இஸ்ரேல் இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் கலந்துட்டு இது இங்கே இருக்கிறது வந்து நாம் ஒரு குறிப்பிட்ட நபர் தான் இருக்கிற எல்லாமே. இது ரிப்போர்ட்டர்ஸ் மூலிமா, பத்திரிகை மூலிமா, மீடியா மூலிமா வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலுமே நாம் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம கூட சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இந்த மாதிரி நல்ல நிகழ்வை இன்னும் இந்த கொடிசார் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகள் வந்து இதில் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு இந்த வனமண்டிய ஃபவுண்டேஷன் என்று உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எனக்கு இங்கே வந்த பின்னாடி தான் தஞ்சாவூர்வங்க பாண்டியன் அறிமுகமானாங்க. அப்புறம் வாழக்கா கருப்பையன் வந்து எனக்கு எங்கள் பிராண்ட் அம்பாசிடர். வணக்கம். இயற்கை வேளாண்மை ஆர்வலர் கூட்டுக்குழுவின் சார்பாக தமிழ்நாட்டிலே கோவை கொடிஷியாவிலே எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 12-14 தேதிகளிலே இயற்கை வேளாண் மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிலே தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு உழவர் பெருமக்கள் கலந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கான தீர்வுகளை நோக்கி அவர்கள் பயணிக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு இந்த தன்னார்வலர் கூட்டுக்குழு தமிழகத்திலே இருக்கிற அனைத்து விவசாயிகளையும், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களையும் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் இணைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய நலவாழ்வுக்கும் உழவர் நலவாழ்வுக்கும் இந்த இயற்கை வேளாண்மையை அவர்கள் தேர்ந்தெடுத்து மேற்கொண்டு
செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இந்த மாநாட்டினுடைய உயரிய நோக்கமாக கொண்டு அமைய இருக்கிறது. இதற்கு மத்திய மாநில அரசுகளினுடைய உதவியும் அரவணைப்பும் இருக்கிறது. அந்த வகையிலே சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு பசி, பிணி, பஞ்சம் என்ற சூழ்நிலையிலிருந்து நாம் விடுபட்டு இன்றைக்கு உணவு உற்பத்தியிலே தன்னிறைவு பெற்றிருக்கின்றோம். இந்த தன்னிறைவு பெற நமக்கு வேளாண் ஆராய்ச்சியாளர்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், மத்திய மாநில அரசுகள் பெரிதும் துணை நிற்கின்றன. அந்த வகையிலே இன்றைக்கு கால சூழ்நிலையிலே நாம் உணவு உற்பத்தியிலே தன்னிறைவு அடைந்து விட்டாலும் இந்த உற்பத்தி ஊடகம் என்று சொல்லக்கூடிய மண்ணும் சுற்றுச்சூழலும் மாசடைந்திருக்கிறது, கேடு ஏற்பட்டிருக்கிறது. இதனை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்திலே இந்த இயற்கை வேளாண்மை மாநாடு கோவை கொடிஷியா வளாகத்திலே நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்விலே இயற்கை வேளாண்மையை ஆராய்ச்சி செய்து அதனுடைய பலனை வெளிக்கொண்டிருக்கிற வேளாண் விஞ்ஞானிகள், அதனை பயன்படுத்தி வெற்றியடைந்துள்ள வெற்றியாளர்கள், பயிற்சியாளர்கள், இன்னும் இயற்கை வேளாண்மையிலே எத்தனையோ சாதனையாளர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள், நெறியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பு செய்து அவர்களை ஒரு தளத்திலே கொண்டு வந்து விவசாயிகளுக்கு ஆக்கப்பூர்வமான இயற்கை வேளாண் தொழில்நுட்பங்களை முறைப்படுத்தி சீர்படுத்தி அவைகளை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இந்த மாநாடு மேனாள் துணைவேந்தர் டாக்டர் ராமசாமி அவர்களினுடைய தலைமை ஒருங்கிணைப்பின் கீழ் அனைத்து விவசாயிகளும், விவசாய சங்கங்களும், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களும் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்வை செயல்படுத்த இருக்கின்றார்கள். இயற்கை வேளாண்மையிலே வெற்றி பெற்றவர்கள் அத்தோடு அந்த விளைபொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதால் கிடைக்கக்கூடிய அதிகப்படியான வருமானத்தை விவசாயிகள் பெற வேண்டும் என்ற நோக்கிலே மதிப்பு கூட்டு பொருள்களுடைய கண்காட்சி, கருத்தரங்கம், செய்முறைகள் இவைகள் எல்லாம் இடம்பெற இருக்கின்றன. உலகம் வெப்பமயமாதல் என்பதை பற்றி இன்றைக்கு உலகளாவிய ஒரு கருத்து ஏற்பட்டு அதனுடைய தாக்கத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நீடித்த வேளாண்மைக்கு இயற்கை வேளாண்மை மட்டுமே நம்மை தற்சார்புடையதாக ஆக்கும். அதனை கொண்டு அடுத்த தலைமுறைக்கு நஞ்சில்லா உணவுகளை உற்பத்தி செய்வதன் மூலம் அந்த அடுத்த தலைமுறைக்கும் இது பலனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இதிலே இளைஞர்கள், எதிர்கால சந்ததியினர்கள், பள்ளி மாணவர்கள் இவைகள் எல்லாம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த கிராம அளவிலே நாம் அன்றாடம் பார்த்து உணர்ந்த அனுபவபூர்வமான விஷயங்களை தொழில்நுட்பங்களாக சீர்படுத்தி இயற்கை வேளாண்மையில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாடு நடத்தவிருக்கிறபடியினாலே இளைஞர்களும் மாணவர்களும் அடுத்த தலைமுறையினரும் இதிலே பெருமளவு கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். விவசாயிகளே, நாம் நன்றாக உற்பத்தி செய்துவிட்டோம். ஆனால் நாம் நோய் நொடி இல்லாமல் ஒரு நஞ்சில்லா உணவை நம் தலைமுறையும் சாப்பிட்டு நாம் நீடித்து வாழ வேண்டும் என்ற நோக்கிலே இந்த சுற்றுச்சூழல் கேடு விளைவிக்கக்கூடிய, மண்ணை மலடாக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை எல்லாம் கைவிட்டு இயற்கை வேளாண்மைக்கு திரும்ப வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றபடியினாலே விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். தேசிய இயற்கை வேளாண்மை மாநாட்டுக்கான வழிகாட்டல் குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. நாம நிறைய விவசாயிகள் கிட்ட பேசணும், நிறைய நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் தேசிய இயற்கை வேளாண்மை மாநாடு நடக்க போகுது. அண்ட் இந்த மாநாட்டில் எல்லாருமே கலந்துக்கிட்டு பயன்பெறுமாறு ஆலயம் FM சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.